ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ், அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற இந்த 10th ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் அ பேராகிராஃபில் செகண்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ராக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இது எப்படி உருவாகுதோ அதை பொறுத்து தான் வந்து இதோட டைப்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா igneous rocks, sedimentary rocks and metamorphic rocks. According to the mode of formation, the rocks are classified into 3 types as follows. igneous rocks அப்படின்னா என்னென்னா தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. sedimentary rocks, sedimentaryனா படிவ பாறைகள், படிஞ்சு ஆகிறது sedimentary rocks. metamorphic rocks அப்படின்னா உருமாறிய பாறைகள், ஒரு பாறை வந்து இன்னொரு பாறையாக சேஞ்ச் ஆகிறதா வந்து உருமாறிய பாறைகள், அதாவது metamorphic rocks. இந்த 3 டைப்ஸையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டேப்லர் காலம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராக்ஸ் வந்து 3 டைப்ஸ்: igneous rocks, sedimentary rocks, metamorphic rocks. igneous rocksல 2 டைப்ஸ் இருக்குது: intrusive igneous, extrusive igneous. sedimentary ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல். மெட்டமார்பிக்கில் தெர்மல், டைனமிக். அதாவது ஒவ்வொரு பாறையும் எப்படி உருவாகுதோ அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த டைப்ஸை வந்து பிரிக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு igneous rocks. Igneous rocks are formed by the solidification of molten magma. These rocks are also called as primary rocks or parent rocks. igneous rocks வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மால்டன் மேக்மா, அதாவது அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலரில் இருக்கும், அது வந்து உறைஞ்சி போயிட்டு தான் வந்து நமக்கு இந்த igneous rocks வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது வந்து பேரண்ட் அல்லது பிரைமரி ராக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா மற்ற ராக்ஸ் எல்லாமே வந்து இந்த ராக்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பேசிக் ராக்ஸு, பேஸ் ராக்ஸு. The igneous rocks are formed by the solidification of molten magma. These rocks are also called as primary rocks or parent rocks. நான் குறிச்சிருக்கேன், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் igneous rocks. igneous rocks வந்து 2 டைப்ஸ் இருக்குது: எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks, இன்ட்ரூசிவ் igneous rocks அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks அப்படின்னா என்னென்னா, அந்த ரெட் மால்டன் மேக்மா, அதாவது சவுப்பு குழம்பு இருக்கும் இல்லையா, இதுதான் அந்த இதுதான் ரெட் மால்டன் மேக்மா. இது வந்து பூமிக்கு உள்ளேருந்து வெளியில் வந்து சாலிடிஃபை ஆச்சு அப்படின்னா, வெளியேறி வந்து நமக்கு வந்து புவியின் மேற்பரப்பில் வந்து சாலிடிஃபை ஆச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks. அதாவது ரெட் மால்டன் மேக்மா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ், எர்த் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். உள்ளேருந்து வெளியில் வந்து சாலிடிஃபை கெட்டி ஆகிறது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks. கெட் சாலிடிஃபைட் டு அண்ட் ஃபார்ம் ராக்ஸ், கட்டியாகிறது, அதான் கல் மாதிரி ஃபார்ம் ஆகிறது. இது வந்து ஃபைன் கிரைண்ட் அண்ட் கிளாஸி இன் நேச்சர் டியூ டு ரேபிட் சாலிடிஃபிகேஷன். அதாவது மேலே வந்துட்டு ரேபிட் சாலிடிஃபிகேஷன் அப்படின்னா உடனே வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும், ராக்காக ஃபார்ம் ஆயிரும். அதனால் இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபைன் கிரைண்ட், மெல்லிதழ்களாக, அப்புறம் கிளாஸி, கண்ணாடி மாதிரியும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ரேபிட் சாலிடிஃபிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெசல்ட். இது எங்கே இருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியாவில் இருக்குது. இதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதாவது ஒரு வாட்டி ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks. ரெட் மால்டன் மேக்மா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ், கெட்ஸ் சாலிடிஃபைட் அண்ட் ஃபார்ம் ராக்ஸ். These rocks are fine-grained and glassy in nature due to rapid solidification. Example, basalt, which is found in northwestern part of peninsular India. Next, intrusive igneous rocks. The molten magma sometimes cools down deep inside the earth's crust and becomes solid. These rocks formed this way is called the intrusive igneous rocks. intrusive igneous rocksனா, அதாவது உள்ளே நம்ம கீழே பூமிக்கு அடியிலேருந்து வெளியில் வராமல் அங்கே உள்ளே வந்து அது வந்து சாலிடாக கெட்டி ஆகிறது, அந்த குழம்பு வந்து கெட்டியாகிறதா வந்து இன்ட்ரூசிவ் igneous rocks. இந்த வந்து எப்படி ஆகும்னா ரொம்ப ஸ்லோவாக, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks வந்து வெளியில் வந்து ரொம்ப சீக்கிரமாக சாலிடிஃபை ஆகும். ஆனால் இன்ட்ரூசிவ் உள்ளே இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சாலிடிஃபை ஆகும். ஸோ இது வந்து கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரூசிவ் igneous rocks வந்து 2 டைப்ஸ் இருக்குது: ப்ளூட்டோனிக், ஹைபாபிசல். ப்ளூட்டோனிக் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடியில், டீப் சீட்டட் ராக்ஸ். டீப் சீட்டட்னா ரொம்ப கீழே, ரொம்ப அடியில் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து ப்ளூட்டோனிக் ராக்ஸ். ரொம்ப ஷாலோ டெப்த், அதாவது டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக, ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அது வந்து ஹைபாபிசல் ராக்ஸ்.
ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ப்ளூட்டோனிக் ராக்ஸ் அண்ட் ஹைப்பாபிசல் ராக்ஸ். ப்ளூட்டோனிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிறது ப்ளூட்டோனிக் ராக்ஸ். அண்ட் தென் ரொம்ப டெப்த்து, அதாவது ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல ஃபார்ம் ஆகிறது வந்து ஹைப்பாபிசல் ராக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரானைட், டயோரைட் அண்ட் கப்ரோ இதெல்லாம் வந்து ப்ளூட்டோனிக் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள். டோலரைட் அப்படிங்கிறது வந்து ஹைப்பாபிசலுக்கு எக்ஸாம்பிள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலாக கிரானைட் அப்படிங்கிறதே வந்து நமக்கு பார்த்தோம்னா ஆழம் வந்து ரொம்ப அதிகமான இருக்க இடத்துல தான் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ராக்கு. ஓகே, ஒரு வாட்டி இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். The molten magma sometimes cools down deep inside the earth's crust and becomes solid. These rocks formed this way is called intrusive igneous rocks. These are called crystalline rocks. The deep-seated rocks are called plutonic rocks, and the ones formed at shallow depth are called hypabyssal rocks. Examples for plutonic rocks: granite, diorite, gabbro. Examples for hypabyssal rocks: dolerite. Next, sedimentary rocks. Sedimentary rocks அப்படின்னா sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents. sedimentary rocksனா படிவ பாறைகள். இது வந்து ஒரு அரிப்பு வேரியஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து காற்றாக இருக்கலாம், இல்லை வந்து தண்ணியாக இருக்கலாம், இல்லை பனியாறாக கூட இருக்கலாம். அப்படியே அதனால் அடித்து செல்லப்பட்டு ஒரு இடத்துல வந்து போய் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஆகிட்டு இருக்கும்போது அப்போ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் அந்த காரணத்தினால அது வந்து ராக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் படிவம், அதாவது போய் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், லேயராக டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை செடிமெண்ட்ஸ்னால் அந்த படிவமாக வர்றது. டிரைவ்ட் அண்ட் டெபாசிட் பை வேரியஸ் ஏஜென்ட்ஸ்னால் என்னென்ன, காற்று, நீர், இந்த பனியாறு, இது மூலமாக வருது. இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ். ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ்னால் அடுக்குப்பாறை தான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டைப்ஸ். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அண்ட் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லினா என்னென்னு பார்த்தோம்னா உயிரின படிவ பாறைகள். அதாவது இந்த ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டீகாம்போசிஷன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது இந்த இலைகள்லாம் கீழே விழுகும், ஏதாவது அனிமல்லாம் விலங்குகள்லாம் செத்து போயிட்டு அங்கே மக்கி போய் வர்றது தான் வந்து இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இதில் வந்து கண்டெய்ன்ஸ் ஃபாசில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சாக், டால்க். அதாவது ஃபாசில்ஸ் அப்படின்னா உயிரின படிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாசில்ஸ் அப்படின்னா உயிரின படிமங்கள். ஆர்கானிக் அப்படின்னாவே உயிரின அப்படின்னு வந்துடும். ஸோ உயிரின படிவ பாறைகள். இந்த ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா decomposition of dead plants and animals. It contains fossils. Example chalk, talc. Second வந்து mechanical sedimentary rocks formed due to disintegration of igneous and metamorphic rocks. அதாவது இக்னியஸும் மெட்டமார்பிக் ராக்ஸும் வந்து ரெண்டும் டிஸ்இன்டிகிரேட் ஆகி நமக்கு வர்றது வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதாவது உடஞ்சி துகிலாக ஆகிட்டு நமக்கு புதுசாக ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். இந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் எரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தீஸ் ராக்ஸ் அண்ட் டெபாசிட் தெம் அட் சம் பிளேசஸ். ஆஃப்டர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் they cement to form rocks. அதாவது டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். 2 ராக்ஸுமே உடஞ்சி துகிலாக ஆகி நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் இந்த தண்ணி மழை பெஞ்சால் அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி காற்றுனால அடிச்சுட்டு போகுது. இதை அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது வந்து ஒரு சிமெண்ட்டாக லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஆகிற ராக் தான் வந்து மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா சாண்ட்ஸ்டோன், ஷேல், கிளே, இதெல்லாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னா கெமிக்கல்னா ரசாயன படிவ பாறைகள் தான் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ராக்ஸில் வந்து சம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து தண்ணியில் அடிச்சிட்டு வருது. தண்ணியில் அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் ரிச் சொல்யூஷன்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அங்கே டெபாசிட் ஆகும். ஓகேவா? அப்படியே டெபாசிட் ஆகி வரதா வந்து இந்த கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது வந்து எவாப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜிப்சம். These chemical sedimentary rocks are formed by precipitating of minerals from water. It is formed usually through evaporation of chemical rich solutions. It is also called evaporators. Gypsum is an example of this kind. Next rock பார்த்தோம்னா மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் அப்படின்னா உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபார்ம்டு வென் இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதாவது ஹை டெம்பரேச்சரில் ரொம்ப வெப்பத்தினாலையும் ப்ரெஷர் அழுத்தத்தினாலையும் வந்து இந்த இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் உட்படும் போது நமக்கு வந்து இன்னொரு பாறையாக சேஞ்ச் ஆகுது. அதுதான் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஒரிஜினல் ராக்ஸ் கெட் ஆல்டர்ட் டு ஃபார்ம் அ நியூ கைண்ட் ஆஃப் ராக். அதான் இந்த இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் உட்படும் போது இன்னொரு டைப் ஆஃப் ராக்காக ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டைப்ஸ் பார்த்தோம்னா தெர்மல் மெட்டமார்பிசம், டைனமிக் மெட்டமார்பிசம். தெர்மல் அப்படின்னாவே டெம்பரேச்சர். இஃப் த சேஞ்ச் இன் த ராக்ஸ் இஸ் மெயின்லி காஸ்டு பை ஹை டெம்பரேச்சர், த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் மெட்டமார்பிசம். அதாவது டெம்பரேச்சர்னால இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து தெர்மல் மெட்டமார்பிசம் சொல்லுவோம். இதே வந்து ஹை ப்ரெஷர்னால அழுத்தத்தினால வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இது வந்து டைனமிக் மெட்டமார்பிசம். இஃப் த சேஞ்ச் இன் த ராக் இஸ் மெயின்லி காஸ்டு பை ஹை ப்ரெஷர், the process is called as dynamic metamorphism. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இக்னியஸ் ராக்ஸ்னால் என்னென்னா அதுதான் வந்து ப்ரைமரி ராக்ஸ். அந்த ராக்ஸ்லேருந்து தான் எல்லா ராக்ஸும் ஃபார்ம் ஆகுது. அதான் பேசிக் ராக்ஸ். ஸோ அதனால் அது வந்து ப்ரைமரி ஆர் பேரண்ட் ராக்ஸ்னு சொல்லலாம். அதோட டைப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ், இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். எக்ஸ்ட்ரூசிவ்னா அந்த ரெட் மோல்டன் மேக்மா வெளியில் வந்து சாலிடிஃபை ஆகிறது வந்து எக்ஸ்ட்ரூசிவ். அது ரொம்ப ரேப்பிடாக, அதாவது சடனாக வந்து நமக்கு சாலிடிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ அது வந்து கிளாஸியாகவும் ஃபைன் கிரைண்டு இதாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பெசல்ட் எங்கே இருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா இந்தியாவில் இருக்கும். இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னா அந்த மோல்டன் மேக்மா வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளேயே கூலாகிறது, எர்த்ஸ் க்ரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து கூலாகிறது தான் வந்து இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். இது வந்து கிறிஸ்டலைன், ஏன்னா இது ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன். வெளியில் வரும்போது அவனுக்கு ரேப்பிடாக வந்து சாலிடிஃபை ஆகுது. ரேப்பிட்னா சடனாக, உடனே, டக்குன்னு. இதே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ அது வந்து கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ப்ளூட்டோனிக், ஹைப்பாபிசல்னு சொல்லிட்டு. ப்ளூட்டோனிக் அப்படின்னா ரொம்ப ஆழத்தில் வந்து உருவாகிற ராக்ஸ் வந்து ப்ளூட்டோனிக். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா கிரானைட், டயோரைட். இதே ரொம்ப ஷாலோ டெப்த்னா ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்த தான் வந்து ஷாலோ டெப்த்னு சொல்லுவோம். அங்கே ஃபார்ம் ஆகிற பாறை தான் வந்து ஹைப்பாபிசல் ராக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டோலரைட். ஓகே, டோலரைட் வந்து ஹைப்பாபிசல் ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ். இப்போ வந்து நமக்கு இக்னியஸ் ராக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து படிஞ்சு நமக்கு உருவாகிறதா வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அது ஒரு லேயராக படிஞ்சு வருது செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறையா படிவமாக இருக்கும். ஓகே, அடுக்கடுக்காக இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டைப்ஸ் வந்து 3 இருக்குது: ஆர்கானிக் செடிமெண்ட்ரி, மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி அண்ட் கெமிக்கல் செடிமெண்ட்ரி. ஆர்கானிக்னா நமக்கு அந்த ரெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து டீகாம்போஸ் ஆகி வர்றது தான் வந்து ஆர்கானிக். அதுக்கு எக்ஸாம்பிள் சாக்கு, டால்க். மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இக்னியஸ் ராக்ஸும் மெட்டமார்பிக் ராக்ஸும் ரெண்டும் உடஞ்சி போயிட்டு சில நேச்சுரல் ஏஜென்ட்ஸ், அதாவது தண்ணி, காற்று இதெல்லாம் அடிச்சு வந்து ஒரு பிளேஸில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக அது வந்து ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சாண்ட்ஸ்டோன், ஷேல், கிளே இதெல்லாம். கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னா அந்த மினரல்ஸ், ராக்ஸில் இருக்கிற மினரல்ஸ் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு அது எவாப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ராக்ஸ் தான் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது வந்து எவாப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஜிப்சம். நெக்ஸ்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ உருவாகிற ராக்ஸ் தான் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ். இதுக்கு டைப்ஸ் வந்து தெர்மல் மெட்டமார்பிசம், டைனமிக் மெட்டமார்பிசம். தெர்மல்னாவே உங்களுக்கு நேம்லேயே இருக்குது டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர்னால உருவாகிற ராக் வந்து தெர்மல் மெட்டமார்பிசம். அந்த ப்ராசஸ்லாம் வர்றது. ஹை ப்ரெஷர்னால், அழுத்தத்தினால வர்றது வந்து டைனமிக் மெட்டமார்பிசம். குழப்பிக்க விடாது. அதாவது இப்போது இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து உடஞ்சி வர்றது, டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். இது வந்து ரெண்டும் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால் வர்றது வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகேங்களா, இது செடிமெண்ட்ரி ராக்ஸ், இது மெட்டமார்பிக். குழப்பிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.